இல்ல இப்ப அவளை பத்தி பேச சொல்லி அவங்க தானே உங்களுக்கு சொன்னாங்க. சம்பந்தமே இல்லாம திடீர்னு சந்தனா சார் நேற்று ஸ்டார் படத்தோட பிரஸ் மீட் அங்க வந்து கவின் பேசுறோம். அந்த படத்தோட ட்ரெய்லரும் நல்லா ரீச் ஆயிருக்குது. அங்க பிரஸ் மீட்ல நாங்க கேட்டப்போ உங்களுக்கு இந்த பெண் வருஷம் யார் ரோல் மாடல் மாதிரி ஒரு நிருபர் கேட்டாரு. இப்போ அவர் சொன்னாரு கரீனா சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க யாரும் அதுக்கப்புறம் பெண் வேஷமே போல. எனக்கு தெரிஞ்சு ஆனழகன் பிரசாந்துக்கு அப்புறம் அந்த கரீனா சோப்ரா நிறைய பேர் பெண் வேடம் கேட்டு நம்ம ஹீரோக்கள் ரொம்ப ரீச் ஆனது. ஏன் அதுக்கப்புறம் அதை பண்ணல? உங்களுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். பண்றேன் கண்டிப்பா. கதை அமையணும்ல சார். கதை அமைஞ்சாதான் கரெக்டா பண்ண முடியும். ஏதாச்சும் ஒரு லேடி கேட்டப்ல ஒரு கதை ஏதாச்சும் வந்தா கண்டிப்பா டெஃபினட்டா பண்றேன். ஹீரோயின் மேடம் உங்களுக்கு ஒரு கேள்வி. அந்த மைக்கு கையில போட்டு கட்டிக்கிறாங்க. யாருமே தர அதான் இதே சரி எனக்கு நடந்தது. அதனாலதான் இப்போ ஹீரோயின் மேடம் நீங்க சொன்னீங்க சந்தானா சார் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தாரு. ஒரு வாரம் கழிச்சு தமிழ்ல என்னையும் கலக்க அவர் கலக்கிறதுல என்ன பயங்கரமா பங்கமா இருந்தது. இல்ல ஆக்சுவலா அந்த மால் மாலு சாங்ல வந்து ஒரு விக் ஒன்று வச்சிருந்தோம். அந்த விக் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. அதுல வந்து நான் ஆக்சுவலா அதுல ஏதாவது கியூட்டா பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி நான் கான்ஃபிடென்ஸை வரவழைச்சு நான் அப்படியே செட்டுக்கு வரேன். சரி நம்ம கியூட்டா தான் இருக்கும் அந்த விக்ல, கேவலமாலாம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்தேன். சார் வந்தோடனே நல்ல அமெரிக்கன் பிச்சைக்காரி மாதிரியே இருக்கு அப்படின்னு. அது வந்து இருந்த கொஞ்சம் கான்ஃபிடென்ஸும் காலி ஆயிடுச்சு. இல்ல அது ஆக்சுவலா ஒரு பார்பிடால் ஒரு லுக் ஒரு ஃபீல் ஒன்று பண்ணாங்க. இவங்க இஷ்டத்துக்கு கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி கண்ணாம வச்சு கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் இது பண்ணோம். ஆனா அது மாதிரிதான் வேணும். ஒரு டிஃப்ரெண்டான லுக்ல வந்து பண்ற மாதிரி. நீங்க ஒரு 3 வருஷம் முன்னாடி உங்களுக்கு வந்து அனுஷ்கா மேலதான் ஒரு ஆசை, அவங்களோட நடிக்கணும். அனுஷ்காவோட நடிக்கணும்னு ஆசை சொல்லுங்க. நீங்க மாத்தி அனுஷ்கா மேல ஆசை ரொம்ப நேரம் யோசிச்சீங்க. அனுஷ்கா மேல ஆசை நடிக்கணும், அவங்களோட நடிக்கணும். ஓகே ஓகே. நாம அந்த ஆசை இன்னும் நிறைவேறல. அது ஏன் உங்களுக்கு? இல்ல என்னன்னா நடிச்சிருக்கேன். அனுஷ்காவோட வந்துட்டு 2 படம் தெய்வ திருமல் நடிச்சிருக்கேன். அப்புறம் அவங்களோட ஃபர்ஸ்ட் படமே 2 நான் தான் நடிச்சேன். பட் ஹீரோயினா என்ன கேட்டிருப்பாங்க. ஆனா அவங்களோட நடிக்கணும்னு சொல்லியிருப்பேன். கதை அமையணும்னா கதை அமையணும், அந்த கேரக்டர் கிடைக்கணும், இது எல்லாமே இது பண்ணணும். ஸோ அது கதை தானே எல்லாமே. நம்ம திடீர்னு நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு நடிக்க வைக்க முடியாது இல்லைங்களா? சார் ஆன்மீகத்துல நீங்க நல்ல வெளிப்படையா சொல்றீங்க. நிறைய சாமி கூப்பிடுவாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. நான் ஆன்மீகவாதி, நான் கோயிலுக்கு போற நல்லா சொல்றீங்க. உங்க லைஃப்ல ஆன்மீகம் வந்து எந்த அளவுக்கு லைஃபை பண்படுத்துது? அப்புறம் இன்னொன்று முக்கியமா ஈசா போனேன், அவர் வந்து பணம் கேட்டாங்க, வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா? அது சும்மா காமெடி சொன்னது. இதை நீங்க தம்ப்நெயிலா போட்டு விட்டுறாதீங்க. அப்புறம் சத்துருட்டு இந்த போன் வரும், ஏன்டா என்னை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இல்ல அது வந்து ஆன்மீகம் வந்து எப்பவுமே ஒரு என்ன சொல்றது, ஒரு பேஸ் வேணும் நமக்கு. ஒரு ஒழுக்கத்துக்காகட்டும், இல்ல நம்ம செய்யற வேலையில ஒரு டெடிகேஷன் இருக்கிறதுக்காகட்டும், எதுவா இருந்தாலுமே. எனக்கு தெரிஞ்சு நீங்க என்னுடைய பிரஸ் மீட், என்னுடைய படம் எல்லாமே பார்த்துருக்கீங்க, வந்திருக்கீங்க, பேசியிருக்கீங்க. சந்தோஷமா இருப்போம், ஜாலியா இருப்போம். படமா அது மாதிரி தான் நான் எடுக்கிறேன். இதுதானே ஒரு மனுஷனுக்கு வேணும். எப்பவுமே ஏதோ ஒன்று யோசிச்சு நகத்தை கடிச்சுன்னு சிந்திச்சுக்கிட்டு சோகமா இருந்துட்டு பேசும்போது ஏதோ ஒன்று பண்ணிட்டு இல்லாம சந்தோஷமா இருக்கும்ல. இப்போ கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் பேசலாம், எல்லாம் சிரிச்சு சந்தோஷமா இருக்கும். இதுதானே பேஸ். அது வந்து எனக்கு ஆன்மீகத்துல நல்லா கிடைக்குதுன்னு தான் தோணுச்சு. அதனால அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஆன்மீகவாதி, கடவுள் கும்பிடுறேன் அப்படின்ட்டு. சார் நான் தான் கிங் அப்படின்னு சொல்றப்ப நான் தான் கிங்னு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலா நீங்க தான் கிங், நீ தான் கிங்னு டைட்டில் இருந்தா உங்கள சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப நான் தான் கிங்ன்றப்ப எல்லாரும் அவங்கவுங்க சொல்றப்ப அவங்க இப்படி ஒரு பரமகரமான எண்ணம், எல்லாருக்குமான எண்ணம். அதனாலதான் அன்புச்செழியன் சாரும் வந்து அவங்க பொண்ணு அந்த படத்துல வந்து ப்ரொடியூசரா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களா, அவங்களும் நான் தான் கிங் அப்படிங்கிற எண்ணத்துல. ஆமா, இது நம்ம படம் பார்த்து ஒரு ரிவ்யூ சொல்றாங்கல்ல, அவங்களும் நான் தான் கிங், அவங்க சொல்ற ரிவ்யூ வச்சுதான். அந்த மாதிரி ஒரு எல்லாருமே அவங்க தொழில சொல்றத இப்ப யூஸ்வல்ல 2 தடவை நான் தான் கிங் அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா, மைக்கு கீழே ஒழிச்சு வச்சு நன்றியா முடியும்.